பாடம் இப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்ட் 2. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் உதவி செய்யும் 2 பகுதிகள் இருக்கிறது. போன தடவை நம்ம ஒரு 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை நம்ம பார்த்தோம். மேலும் அதில் 2 இருக்கிறது. அது இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். பாடம் 5 இதில் பார்த்தீங்கன்னா பாடம் 4ல் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் 8 என்றும் அதன் முகவுரையை நாம் பார்த்தோம். இன்ட்ரடக்ஷன். இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் 8 வகைப்படும். அதனுடைய இன்ட்ரடக்ஷன் நம்ம போன வகுப்பில் பார்த்தோம். நவுன் என்றால் என்ன, ப்ரொனவுன் என்றால் என்ன, அட்வர்ப் என்றால் என்ன, இன்டர்ஜெக்ஷன் என்றால் என்ன, கன்ஜெக்ஷன் என்றால் என்ன, ப்ரொபோசிஷன் என்றால் என்ன, வெர்பு என்றால் என்ன, அட்ஜெக்டிவ் என்றால் என்ன, இவைகளையெல்லாம் நாம் ஒரு இன்ட்ரடக்ஷனாக பார்த்தோம். அவைகளை பார்க்காதவர்கள் யூடியூப்ல கூட நீங்கள் இந்திராணி ஸ்போக்கன் இங்கிலீஷ் டைப் செய்து அந்த பாடங்கள் யூடியூப் வழியாக கூட நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இந்த 8 தவிர மேலும் 2 இருக்கிறது. அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு துணை செய்யும் பகுதிகளாக நான் இதை பிரிக்கிறேன். ஹெல்பிங் பார்ட்ஸ். இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் 8 தவிர இன்னும் 2 துணை செய்யும் பகுதிகளாக இந்த காரியங்கள் இருக்கின்றன. ரெண்டு துணை செய்யும் காரியங்கள், அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது ஹெல்பிங் பார்ட்ஸ் பார்க்க போகிறோம். பாருங்க, அவையாவன ஆக்சிலரி வெர்பு அண்டு ஆர்டிகல்ஸ். ஆக்சிலரி வெர்பு அண்டு ஆர்டிகல்ஸ் இதுதான் துணை செய்யும் பகுதிகள். அந்த 8 தவிர இந்த 2 துணை செய்யும் பகுதிகளும் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் முக்கியமாக இடம் வகிக்கின்றன. இப்போ இந்த துணை பகுதிகள் என்றால் என்னன்னா, இப்போ 2 துணை பகுதிகள் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் உள்ள வாக்கியங்களுக்கு, குறிப்பாக பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் உதவி புரியும் சொற்களாகும். நவுன் என்றால் ஒரு பெயர் சொல், வெர்பு என்றால் ஒரு வினை. இந்த 2 சொல்லுக்கும் உதவி புரிவதற்கு இந்த 2 முக்கியமாக தேவைப்படுகிறது. 2 இல்லாமல் இதை நம்ம வாக்கியங்களை பயன்படுத்த முடியாது. ஆகவே இந்த நவுனை யூஸ் பண்ணும் போதெல்லாம் ஆர்டிக்கல் வரும். ஆர்டிக்கல் பெயர் சொல்லுக்கு என்பதாக ஆர்டிக்கல் வரும். அது மாதிரி வெர்புனா இந்த ஆக்சிலரி வெர்பு வரும். இப்போ இந்த 2 துணை பகுதிக்கான இன்ட்ரடக்ஷன் நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். இன்ட்ரடக்ஷன் டு த சப் பார்ட் ஆஃப் த பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச் கிராமர் அப்படின்னு. இப்போ ஆக்சிலரி வெர்பு என்பது வினைக்கு துணை செய்யும் வார்த்தை. ஒரு வினை, ஒரு செயல் நடக்கிறது என்றால் அதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுகிறது. ஓடுகிறான் அப்படின்னா ஓடு தான் என்பது தான் அது. ஓடுன்னா ரன்னு. அப்போ அந்த ரன் எந்த காலத்தில் அவன் ஓடுகிறான்? போன காலத்திலையா, இந்த எதிர்காலத்திலையா, இப்போ நிகழ்காலத்திலையா? அதெல்லாம் குறிப்பதற்கு அதுக்கு ஒரு துணை வெர்பு தேவைப்படுகிறது. அதுதான் ஆக்சிலரி வெர்பு அல்லது ஹெல்பிங் வெர்பு என்று சொல்கிறோம். பெரும்பாலும் இதற்கு பொருள் கிடையாது. பெரும்பாலும் இதுக்கு பொருள் கிடையாது. இப்போ இந்த ஆக்சிலரி வெர்புலயே 2 பிரிவாக பிரிக்கிறார்கள். பிரைமரி ஆக்சிலரிஸ், செகண்டரி ஆக்சிலரிஸ். இதை குறித்து நீங்கள் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இது பிறகு நாம் எல்லாம் ஆரம்ப ஸ்டேஜில் படிச்சுட்டு இதை படிக்கலாம். இப்போ இந்த ஆக்சிலரி வெர்பு என்றால் புரிந்து கொள்ளுங்கள், ஒரு வினைக்கு உதவி செய்யும் பொருட்டாக வருவதற்கு தான் ஆக்சிலரி வெர்பு என்று பெயர். எந்த காலத்தில் அவன் போனா அதுக்கு ஒரு துணை வெர்பு தேவைப்படுகிறது. ரன்னா, இஸ் ரன்னா, ஆம் ரன்னிங் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல,
அப்போ ஆக்சிலரி வெர்ப் ரெண்டு வகைகள். அதுதான் இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் ஆக்சிலரி வெர்ப். ஐ ஹவ் ஃபினிஷ் த ஒர்க். நான் என்னுடைய பாடத்தை நான் முடித்தேன், கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஐ ஹவ் ஃபினிஷ்டு, நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்போ இங்கே வந்து ஃபினிஷ்டு என்பது ஒரு மெயின் வெர்பு. இது ஒரு மெயின் வெர்பு, இதுதான் முக்கியமான ஒரு வினைச்சொல். அதனால் பக்கத்தில் ஹேவ் என்று வருகிறது பார்த்தீங்களா, இது வந்து துணை செய்கை. எந்த காலத்தில் நம்ம முடித்தான். ஐ ஹேவ். ஹேவ்னா இது ஹேவ் பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளில் இது வருகிறது. அந்த டென்ஸை படிக்கும் போதெல்லாம் இது நமக்கு புரியும். இப்போ இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுங்க. இப்போ இதுதான் வெர்புனா, மெயின் வெர்புனா, இதுக்கு உதவி செய்கிறதுக்கு சில வார்த்தைகள் இதுக்கு பக்கத்திலே வரும். அதுதான் ஆக்சிலரி வெர்பு. இப்போ ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், ஹேவ், டிட், ஹேவ் பீன், வில், குட், இதெல்லாம் தான் ஆக்சிலரி வெர்பாக செயல்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல்ஸ் என்பது ஒரு பொருளின் அல்லது ஒரு நிலையை நிச்சயப்படுத்தி கூறப்படும் வார்த்தைகள். இதுதான் அப்படின்னு குறிப்பாக சொல்லுவதற்கு TH யூஸ் பண்ணுகிறோம். யாரா வேண்டுமாக இருக்கலாம் அப்படின்னா ஏ, ஆன் அப்படி யூஸ் பண்ணுகிறோம். இப்படி ஒரு பொருளின் அல்லது ஒரு நிலையை நிச்சயப்படுத்தி கூறப்படும் வார்த்தைகள் ஆர்டிகல்ஸ் என்று சொல்லப்படுகிறது. 3 வகைகள் இதில் இருக்கின்றன. அவையாவன ஏ, அண்ட் தி. இந்த 3 தான் இருக்குது. இதுதான் ஆர்டிகல்ஸ். இதை பயன்படுத்தி தான் நாம் வாக்கியங்களை அமைக்க போகிறோம். இதை பற்றி நான் பிறகு தெளிவாக கூறுவேன். இது ஒரு இன்ட்ரடக்ஷன் தான், இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இந்த ஆக்சிலரி வெர்பு வினைக்கு உதவி செய்யும்படியாக வருகிறது. அது மாதிரி இந்த ஆர்டிகல்ஸ் என்பது ஒரு பொருளுக்கு ஒரு பெயர் சொல்லுக்கு உதவி செய்ய வருகிறது. an elephant, a mango, the river. அப்போ ஒரு பெயர் சொல்லுக்கு இந்த ஆர்டிகல் பயன்படுகிறது. இப்படியாக இந்த வாக்கியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி நாம் பிறகு படிக்கலாம். அவ்வளவுதான் இன்றைக்கான பாடம் முடிவு பெற்றது. லெசன் 5 எண்டு. ஆக இதுவரைக்கும் நாம் ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் மெயின் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் 8 படித்தோம். துணை பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஒரு 2 படித்தோம். மேற்கொண்டு முன்பதான பாடங்களை படிப்பதற்கு இந்த யூடியூப் சேனல் இருக்கிறது. அதில் நீங்கள் போய் அந்த வீடியோவை பார்க்கலாம். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.